கொஞ்சம் கிளை போல் சென் தமிழில் பேசி இளநீர் கொண்டு இது கொங்கைய வைத்து சிவனின் உடுங்கை கொண்டு இடைய வைத்து பார்ப்பவர் மயங்கிடவே உயிரெடுத்து சைந்தாடி என் முன்னே நிற்கின்றாயே விமலா அலைமோது மென்மனம் முடிவிட்டு பெரியவை மனமில்லையா? ஆமா இவர் வந்தாமலா வாடி கொண்ட புள்ளே என்ன யாரோ கொண்டவே ஓடே பர்பஜானே என்ன ஓடி அரஜமலே அல்பட்ட கோபடி நானடி அவள தன கோபடி நானடி அடடடடடடா விமலா நாம் இருவர் எப்படியே இருந்தால் அவர்களை பழி வாங்க முடியாது. பாருங்க அவங்க இருவரும் என் கையில விடுங்க, பொழுது வெடிய வெடிய வைக்கிறங்க ஆப்பு வாங்க. பட்டோ யாரோ வச்ச தென்னை நம்பி இருக்கிற மண்ணே தானாக வளர்ந்த மரம் பாரம்மா அதுக்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா அதுக்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஒரு வெறுவெறுப்பு, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம். நீ போற பனிக்குட்டி மாதிரி, நான் போற கண்ணுக்குட்டி மாதிரி. யார் பனிக்குட்டி, யார் கண்ணு? நீங்க போறீங்க மான் குட்டி மாதிரி, நான் போற மேல் குட்டி மாதிரி. சிரிக்காத ஆடி மோது அப்படியே. ஓ அடடடடடடா. அதோ 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 பார்த்தாயா? போறாங்க. ஏறியா
எங்க போறாங்க? பொண்ணு பார்க்க. பொண்ணு. அதையா கேட்டேன் நானு. டேய், அதோ பார்த்தா 2 பெண்கள் தன்னந்தனிமையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதானே அவர்களை விடலாமா? கூடாது. இன்றைய தினம் உன் கண்ணி வெட்டி ஆரம்பமாகட்டும். வாடா. அவனுக்கு என்ன போல அம்மா அப்பா யாரும் இல்லை. ஆனால் அவர்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்றால் பிடிக்க முடியாது அவர்களே. நேர் வழியை சென்றால் முடியாது. குறுக்கு வழியை சென்றால் சுருக்குமாக நறுக்கு. தாலி கட்டி கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி புட்டா. நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. அதுக்கு பக்கம் அத்தை துறைக்கிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தன்மை நம்பி இருக்கிற மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. அதுக்கு தாயாரு தந்தையாரு அக்கா எப்படியும் மகேந்திர போய் நாடு வந்துட்டேன்க்கா. இருந்தாலும் இங்க போய் நம்ம மாமா எங்க அக்கா தேடுவது. அக்கா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பாடி போய் தாய் மாமனங்களை பார்க்கலாம். இந்த பொண்ணுக்கு வாயே இவ்வளவு அகலங்குதுனா என்னடா அவ குடும்பத்துக்கு என்ன வந்து நாங்க இதே ஏரியா எங்களை வந்து யாருன்னு கேங்க. எங்களை கேக்குற முதல்ல நீங்க சொல்லுங்க. நீ சொல்றியா? ஐயோ அக்கா யாரு நீ? ஐயா நாங்களும் மணிபுரி நாடு தாயை இந்த தந்தை இந்த சோகத்தாலே ஜமீன் கோட்டைக்கு ஒரு உறவை தேடி வந்தோம் ஐயா. என்ன வருவேன்? என் தாய்மாமன் வருவங்க. நம்ம ஜமீன்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் நான் தானே தாய் மாமன். நீதான் தாய் மாமன். அப்ப இவளுங்க 2 பேருக்கு நான் தான் தாய் ஆமா. மாமன். தாய் மாமனா? நீ தாய் மாமன் கிடையாது ஐயா. நீ ஒரு சுத்தமான ஒரு நாய் மாமன். இந்த நாயை வச்சு நீ இனிமே எதுவும் செய்ய முடியாது. டேய் நாயே, உங்க 2 பேருக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. இந்த இடத்துல வேலையில வாடா அப்படி அங்க. நீ போ அந்த பக்கம் போ. டேய் எங்க போடா அப்படி. எங்க போறா? எந்த
இந்த இடத்துலயே உனக்கு வேலை கிடையாது போடா. அப்படிதான் என் சொந்த ஊர். எந்த இடத்துல வேலை இல்லைன்னா ஆடாங்க உன் சொந்த ஊரு இது ஜமீன் கோட்டை. ஓ இதுதான் கொட்டையா? கொட்டை பழம் பணமழை வீதுக்குது. அவனா ஒரு ரெண்டாம் கட்டான் இன்னாங்க அவனாடா ரெண்டாம் கட்டான். அவனா சின்னவன் தெரியாது. ஆ. நீ கொஞ்சம் அனுபவமான ஆளு. சரி நான் சுத்தி வச்சு பேச விரும்பல. சரி ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்ற? டேய், ஓ ஒரு வாரம் உங்களுக்கு விடுமுறை போங்கடா. நாங்க லீவுக்காக இல்லையா? நான் கொடுக்குறேன். நான் திடீர்னு லீவு கொடுக்குறோம். டேய், என்னடா என்ன வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க? அப்ப நீங்களே கொடுக்குறவன் நானு. அப்ப நீங்களே ஏமா நாளைக்கு கேள்வி கேட்கறாங்க. நீ கேள்வி கேட்பியாண்ணா? ஆமா என்ன கேள்வி கேட்ப? ஏன் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு லீவு? டேய், நான் கொடுக்குற லீவு போடா. காரணம் இல்லாம நாங்க லீவு கேட்கும் போதெல்லாம் கொடுக்கல. இப்ப மட்டும் லீவு கொடுக்கணும் காரணம் என்ன? இங்க எனக்கு வேலை இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடையாது. ஆஹா ஆ. அப்ப எங்களுக்கு வேலை கிடையாதா? இல்ல, ஒரு வாரம் விடுமுறை போடா. புல் வேலையா? ஆமா. சரி வரேன். உங்களுக்கு ஆப் அப்பா ஆப் போடுமா? ஆப் இல்ல. காலையில கொடுக்குறோம் உங்களுக்கு ஆப். போடா. டேய், ஒரு வாரம் லீவு குத்தி எங்களுக்கு சம்பளம் யாரு கொடுக்குது? சம்பளம் நானே கொடுக்குறேன்டா. சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. சாப்பாடு சாப்பாடு உன் பொண்டாட்டி தான் போடுவான். நானே டியூட்டில ஜாயின் ஆகும்பா. ஏன்? நானா உன்னை லீவு கேட்டேன். அதனால சோத்துக்கு தானே வந்து கூத்தாடிங்க இருக்கிறோம். ஆமா சோத்துக்கு தாண்டா வந்துனுங்கிற நீ. அதான் வேற எதுவும் தேவையில்லை. சோறு கிடையாதுன்னா அப்போ